அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமயங்களில் சட்டம் 19 சித்த விதி நடவடிக்கை கிரமயங்களுக்கு அனுசரித்து நடக்கிற சித்த வித்தியார்த்திகளுடைய வீட்டில் மேற்கூறிய நடவடிக்கை கிரமயங்களுக்கு அனுசரித்து நடக்கிறவர்கள் வந்தால் அவர்களோடு கூட வீட்டுக்காரர்களும் சேர்ந்திருந்து சக்தினி உட்கொள்ள வேண்டியதாகும். அதல்லாமல் அவரை தனித்து வைத்து ஆகாரம் கொடுக்கக்கூடாது. ஆகாரம் சாப்பிடும்போது ஆண் பெண் வேறுபாடின்றி ஒன்றாக இருந்து சாப்பிட வேண்டியதாகும் அப்படின்னு சொல்றாரு. இங்க சித்த வித்தை வகுப்புகளுக்கு அனுசரித்து நடக்கிற அந்த 30 ரூலையும் அனுசரித்து நடக்கிறவங்கள நம்ம சித்த வித்தியார்த்திகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. அப்படி அந்த சித்த வித்தியார்த்திகளா இருக்கிறவங்க அவங்க வீட்டுக்கு வேற ஒரு சித்த வித்தியார்த்தி அந்த வகுப்புகளுக்கு அனுசரித்து நடக்கிற ஒருத்தர் வந்தாரு அப்படின்னா அவரை தனித்திருந்து வச்சு நம்ம உணவு கொடுக்கக்கூடாது. நம்ம வீட்டுக்காரங்களோட சேர்ந்து அவங்களும் ஒன்றா சேர்ந்துருந்து சக்தினி உட்கொள்ளணும். சக்தினின்னா இதுக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம், எல்லா ஆகாரங்களையும் ஒன்றா பிசைஞ்சு ஏக ருசியாக, தனித்தனி ருசியாக இல்லாமல் ஏக ருசியாக சாப்பிடணும். அது போக ஒரே தட்டில் எல்லாருமே சாப்பிடணும். அப்போ எண்ணங்கள் ஒருமித்து இருக்கும் அப்படிங்கிறத அங்கே குறிப்பிட்டிருந்தாரு. அப்போ அந்த மாதிரி நாம் ஒரு சித்த வித்தியாதி வகுப்புகளுக்கு அனுசரித்து நடக்கிற நம்ம வீட்டுக்கு அதே வகுப்புகளுக்கு அனுசரித்து நடக்கிறவர்கள் அந்த 30 ரூலையும் ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களோட சேர்ந்து ஏக ருசியாக ஒரே தட்டில் எல்லாரும் சாப்பிடணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. தனித்திருந்து அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஆகாரம் சாப்பிடும்போது ஆண் பெண் வேறுபாடின்றி ஒன்றாக சாப்பிட வேண்டும்ங்கிறார். இது முந்தைய காலகட்டங்களில் இந்த ஒரு நடவடிக்கை நம்ம சமுதாயங்கள் இருந்தது. ஆண் சாப்பிடும்போது பெண் சாப்பிட மாட்டாங்க, அவங்க பரிமாறிட்டு இருப்பாங்க. ஆண்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பெண்கள் சாப்பிட்ற மாதிரியான ஒரு சம்பிரதாயம் ஒரு விஷயம் இருந்தது. ஏன்னா பரிமாறணும், அந்த விளம்பரத்துக்கு அங்கே ஆட்கள் வேணும். அது பெண்கள் அதை விளம்பிட்டு சமையல் செஞ்சு ஆண்களுக்கு எல்லாத்துக்கும் விளம்பிட்டு, அதாவது பரிமாறிட்டு அப்புறமா அவங்க சாப்பிட்ற ஒரு வழக்கம் இருந்தது. சாமி அதை என்ன சொல்றாருன்னா அப்படி இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒன்றா உட்காந்து தான் அந்த ஈஸ்வர சேவை அப்படிங்கிற அந்த சக்தினிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அப்போது ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் இவங்க முதல்ல சாப்பிடணும் இவங்க ரெண்டாவது சாப்பிடணுங்கிற எந்த வித்தியாசமும் இல்லாமல் அவங்கள தனித்திருந்து சாப்பிட வைக்காம ஒன்றா சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் சக்தினி சாப்பிடும்போது நம்மளுடைய எண்ணம் எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சாப்பாடு வாயில் வச்சு மென்னுட்டு இருக்கும்போது அதில் ஒரு ருசி ஒன்று உண்டாகும். அது ஏக ருசியாக இருக்கும். அந்த ருசியில் தான் கவனம் இருக்கணும். தட்டுலேயோ வெளியில் இருக்கிற விஷயங்கள்லையும் இருக்கக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த ருசிக்கும் நம்முடைய உமிழ்நீருக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு இருக்குது. அந்த உமிழ்நீர் அங்கே சுரக்கணும் அப்படின்னா அந்த ருசியை நாம் உணரணும். அது உணரும் போது தான் அது அதிகமாக சுரக்கும். அது எவ்வளவுக்கு அதிகமாக சுரக்குதோ அந்த அளவுக்கு ஜீரணம் எளிமையாயிரும். இப்போ ஒரு சில பதார்த்தங்களை நம்ம நினச்சாலே நம்ம வாயில் எச்சி ஊறும். அவங்க சொல்லுவாங்க, டே அதை பார்த்தாலே எனக்கு எச்சி ஊறுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த எண்ணம் அந்த ருசியை எண்ணம் உண்டாக்கும் போது உடனே இந்த உமிழ்நீர் சுரக்கிற ஒரு வேலையை செஞ்சிடும். நம்ம எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டு நம்ம சாப்பிட்டு இருக்கும்போது அந்த எண்ணம் வெளி விவகாரங்கள் இருக்கிறதுனால அந்த ஜீரணத்துக்கு தேவையான அந்த உமிழ்நீர் அந்த நம்ம புருவ மத்தியத்துலேருந்து அது சுரக்குது. அது நம்முடைய சுக்கிலமாக தான் அது ஒரு பகுதியாக இருக்குது. அந்த நீர் அங்கே நிறைய சேரணும் அப்படின்னா நீங்கள் ருசி அறிஞ்சு தான் சாப்பிடணும் அப்படிங்கிறத இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் அதுக்கு தான் அந்த ருசிங்கிற ஒரு விஷயத்தையே கடவுள் கொடுத்துருக்கிறது. ஏன்னா உமிழ்நீர் எப்போ சுரக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் வேணும் இல்லைங்களா? அதுக்காக தான் கடவுள் அந்த சுவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளங்களை அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த சுரப்பிகளை கொடுத்துருக்காங்க. அந்த சுரப்பிகள் வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம கவனம் அந்த ருசியில் இருக்கணும். அந்த ருசியில் கவனத்தை வச்சு சாப்பிடும்போது அந்த உடம்புக்கு அந்த ஆர்டர் போயிடும். ஏதோ ஒரு ருசியான ஒரு பொருள் இங்கே வாயில் இருக்குது, அப்போ நம்ம உமிழ்நீர் சுரக்கணும், அதை ஜீரணம் பண்ணுறதுக்கு நம்ம தயாராகணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் மூளையிலேருந்து அந்த சுரப்பிகளுக்கு போயிடும். சுரப்பிகள் என்ன பண்ணுன்னா உமிழ்நீரை சுரந்து அது வாய்க்கு அனுப்பும். அப்போ அந்த வாயோடு சேர்ந்து மென்று அது கீழே இறைப்பைக்குள்ளே வரும்போது ஜீரணம் எளிமையாக அதை நடந்துடும். இல்லைன்னா அஜீரணம் பிரச்சனைகள்லாம் வரும். வெளியில் வேற எதையோ கவனத்தை வச்சுட்டு உமிழ்நீர் சரியாக சேராமல் சாப்பிடக்கூடிய எல்லா பதார்த்தங்கள்லையும் அந்த ஜீரணம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் குறைவுபட ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த சக்தினி சாப்பிடும்போது நம்ம எது சாப்பிட்டாலும் சரி, சக்தினியோ சபீதினியோ எது சாப்பிட்டாலும் அது வாயில் வச்சு நம்ம இப்போ தண்ணீர் குடிக்கிறதா இருந்தாலும் வாயில் வச்சு நீங்கள் கொஞ்ச நேரம் அந்த டேஸ்ட்டை உணர்ந்துட்டு தான் நீங்கள் அது கீழே உள்ளார அனுப்பணும்.
ஒரு சிலர்லாம் அப்படியே கடகடன்னு நேராக தொண்டையிலேயே இறக்கிடுவாங்க. பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து சப்பி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கம் இருக்கும். அது இஸ்லாமியர்களோட இதில் வந்து அது கட்டாயமாகவே சொல்லப்பட்டிருக்கும். அவங்க வந்து ஏதாவது டீயோ காஃபியோ குடிக்கிற மாதிரி ஒரு தண்ணியை குடிக்கிறதா இருந்தாலும் ஒரு டம்ளரில் வச்சு வாய் வச்சு சப்பி தான் குடிப்பாங்க. எல்லா உயிரினங்களும் அதை தான் செய்யும். பார்த்தீங்கன்னா நாக்கை வச்சு வெளியில் நக்கி தான் குடிக்கும். எதுக்காகனா அந்த நாக்கில் தான் அந்த சுவை அறிதல் இருக்கும். அது தண்ணியாக இருந்தாலும் அந்த சுவையை அறிஞ்சு அப்புறமா கீழே அனுப்பும்போது அது உமிழ்நீரோட சேர்ந்து தான் போகுது. அந்த தண்ணீருக்கும் கூட அங்கே அந்த ஒரு உமிழ்நீரினுடைய தேவைங்கிறது அங்கே அவசியப்படுதுங்கிறதுக்காக தான் மற்ற வேதங்கள் வந்து அந்த இஸ்லாமிய வேதங்கள் அதை அதிகமாகவே வலியுறுத்துது. நாமளும் அந்த தண்ணி குடிக்கும் போது நிதானமாக ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அதைய வாயில் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 செகண்டாவது நம்ம வாயில் அதை நிறுத்தி அதை நாக்கு வந்து உணரணும் அந்த தண்ணியினுடைய டேஸ்ட்டை. அப்புறமா கீழே இறங்கணும். நம்ம அப்படியே அண்ணாந்து கடகடன்னு ஊற்றுனோன்னா நேராக தொண்டையில் இறங்கும். அந்த தண்ணினால நமக்கு யூஸ் இருக்காது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் ஒரு பதிவாக நான் சொல்லிடுறேன். அப்போது அந்த சித்த வித்தியார்த்திகளுடைய வீட்டில் சித்த வித்தியார்த்திகள் அதாவது நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கக்கூடியவங்க வீட்டில் நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கிறவங்க வரும்போது அவங்கள தனித்திருந்து நம்ம வந்து ஆகாரம் கொடுக்கக்கூடாது. அவங்களோட சேர்ந்து இருந்து தான் சாப்பிடணும். எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல. அந்த சமையலெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அவங்களோட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்துருந்து குடும்பமாக சேர்ந்துருந்து தான் அவங்க வந்து சாப்பிடணுங்கிறதையும் சொல்கிறாங்க. ஆகாரம் சாப்பிடும்போது ஆண் பெண் வேறுபாடுலாம் இருக்கக்கூடாது. ஒன்றா உட்காந்து அவங்க வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து அங்கே குறிப்பிடுறாரு. இப்போ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம சட்ட புஸ்தகத்தில் பார்த்தா 19வது சட்டம்.